முதல்வர் என் குருநாதர் மு. மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இந்த கும்பராசிக்காரங்களுக்கு என்னடா கஷ்டம் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க. இந்த கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா, பொறுத்தது பொறுத்தீங்க, பொறுமையாக இருங்க. மாசி மாதம் 27ஆம் உங்களுக்கு குரு வக்ரகதியிலேருந்து நிவர்த்தி ஆகிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 கூடிய சூரியனும் 4, 9 கூடிய சுக்கரனும் 5 கூடிய புதனமும் பலம் பொருந்தி நல்ல ராசிலேயே உட்காந்து இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்ப்பாங்க. இந்த கேது 7ஆம் இடத்துல இருக்கிற கேது வரக்கூடிய மனைவியோ அல்லது கணவனையோ துன்புறுத்திட்டு இருந்தாலும் இப்போ லக்ன சுபர் யோகர்கள் இந்த மாசி மாதம் 27ஆம் மேலே இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்த்துருவாங்க. இந்த ராசியில் இருக்கிற கேதுவை ராசியில் இருக்கிற ராகுவை பார்த்திங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி பெற்று தன் மறைமுகமான பார்வையான 9ஆம் பார்வையால் ராகுவை பார்த்துருவாருங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகுவோட தோஷமும் இந்த கேதுவோட தோஷமும் அடிபட்டு போகுங்க. எப்போவுமே லக்ன சுபர்கள் யோகர்கள் பாபகிரகங்களை பார்த்தாங்கன்னா அந்த இடம் பழுது அடையிறதுக்கு பதிலாக புண்ணியம் அடையுங்க. அதனால் இந்த மாசி மாதம் 27ஆம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். குரு வக்ரகதியிலேருந்து நிவர்த்தி ஆகிட்டாருன்னா உங்களையாட்டு ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. பொறுத்தது பொறுத்தீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு குரு லாபஸ்தானாதிபதி, வெளிநாட்டு பயணங்கள் அதிபதி, விவசாயம் செய்கிறவங்களுக்குங்க ப்ரொமோட் ஆகிறதுக்குங்க, உயர் பதவிகள் அது கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த மாசி 27ஆம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. கும்பராசிக்காரங்க 2ல் சனி இருந்தாலும் அவர் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் ராசிக்கு அதிபதினால் ஒன்றும் பண்ண மாட்டாருங்க. அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாச்சும் எழுதுறதா இருந்ததுன்னா நீங்கள் மாசி 27க்கு மேலே ஏதாச்சும் உயர் பதவிகளுக்குமோ அரசு பணிகளுக்குமோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நல்லதே நடக்குங்க. வணக்கம்.